சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் சத்தியம் உங்களுக்குள்ளே நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சிறுவர்களின் சார்பாக அன்பின் வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியை பேராசிரியர் செல்வராஜ் அவர்கள் ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். 3ஆம் நாள் நிகழ்ச்சியும் கூட ஆரம்பிப்பதற்கு நீ சித்தம் கொண்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் மனுஷனை உம்முடைய சாயலாகவே சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. ஏதேன் தோட்டத்தில் செல்வச் செழிப்போடு வாழும்படியாக ஆதாம் ஏவாளை நீதாமே அந்த தோட்டத்தில் வைத்து அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக அன்பே ஆண்டவரே இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு கூட நீதாமே அவர்களை படைத்தீர். அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து நீர் அழகு பார்த்தீர். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீர் என்ன சொல்கிறீரோ அதை செய்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவிச்சு. இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியின் துவக்கம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். நிகழ்ச்சி பார்க்கிற அனைவரும் நீர் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தம்பி தங்கச்சி உற்சாகமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம பாடல் வேலைகளை போக போகிறோம். பிரான்சிஸ் அண்ணன் பாடல் வேலையை நடத்த வராங்க. தம்பி தங்கச்சி நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. பாரு, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் ஜம்முன்னு வச்சுருந்தார். அதை பாதுகாக்க, அதில் வேலை செய்ய வச்சுருந்தார். எல்லா சுதந்திரங்களையும் கொடுத்துருந்தார். ஆனால் யானை தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அவனுங்களாகவே தேவன் சொல்கிறது கேட்காம அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லி கேட்கல என்பதை இந்த பாட்டு மூலமாக நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? கேட்குறியா? நல்லா கை தட்டுங்க பாலா, உற்சாகமாய். வெரி குட். அக்கா ஏவாளக்கா, இப்படி கொஞ்சம் வாங்கக்கா, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கக்கா. அக்கா ஏவாளக்கா, இப்படி கொஞ்சம் வாங்கக்கா, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கக்கா. கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு. ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் போனேனே போனேனே போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே போனேனே, ஓ போனேனே போனேனே போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே போனேனே. நல்ல சத்தமாய், நல்லா இருக்கா? அண்ணே ஆதாம் அண்ணே, இப்படி கொஞ்சம் வாங்கண்ணே, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கண்ணே. அண்ணே ஆதாம் அண்ணே, இப்படி கொஞ்சம் வாங்கண்ணே, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கண்ணே. கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு. ஏவாளின் பேச்சை கேட்டு பாவத்தை நான் செய்ததினால் போனேனே போனேனே போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே போனேனே, ஓ போனேனே போனேனே போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே போனேனே. மறுபடியுமா தம்பி தங்கச்சிமா, பாட்டெல்லாம் நல்லா கேட்டீங்களா? ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல? இன்னொரு முறை கேட்டுடலாமா? ஆக்ஷனை பார்த்துடலாமா? போலாமா? ஓகே தானே? ரெடி தானே? ஓகே. நல்லா கையை தட்டுங்க உற்சாகமாய்.
ஏவாளக்கா இப்படி கொஞ்சம் வாங்கக்கா, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா ஏவாளக்கா இப்படி கொஞ்சம் வாங்கக்கா, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கக்கா. கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு. ஆண்டவரின் கீழ்ப்படியாமல் போனதினா போனேனே போனேனே போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே 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 போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே போனேனே. நல்லா உச்சமா கை தட்டு பாடுமாளா. அண்ணே அண்ணே ஆதாம் அண்ணே இப்படி கொஞ்சம் வாங்கண்ணே, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கண்ணே. அண்ணே அண்ணே ஆதாம் அண்ணே இப்படி கொஞ்சம் வாங்கண்ணே, தோட்டத்தை விட்டு போனதின் காரணத்தை சொல்லுங்கண்ணே. கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு, ஓ கேளு தம்பி கேளு, கேளு தங்காய் கேளு. ஏவாளின் பேச்சை கேட்டு பாவத்தை நீ செய்ததினால் போனேனே போனேனே போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே 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 போனேனே, ஏதேன் தோட்டத்தை விட்டு போனேனே போனேனே. நல்லா வெரி குட். தம்பி தங்கச்சி நல்லா கேட்குறீங்களா? ஆதியில் தேவன் அழகான தோட்டத்தை உண்டாக்கினார் என்று நான் உங்களுக்கு முதல்ல நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் உட்கார வைத்தார். ரொம்ப அழகாக சந்தோஷமாக தேவனால் உண்டாக்கப்பட்ட அந்த தோட்டத்தை அவர்கள் பார்த்து சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே இருக்கிற வாத்து தவளை எல்லாத்தையும் பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த பாட்டை நீ கேட்குறிய, நீயும் இந்த பாட்டை எங்களோடு கூட சேர்ந்து மறுபடியும் பாட போகிற, நீயும் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் உன்னை படைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? என்ன அழகா ஆடுறாங்க, சூப்பர். பூவா பூவா வாத்து நீ போவது எங்கே பார்த்து, பூவா பூவா வாத்து நீ போவது எங்கே பார்த்து, ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? பூவா பூவா ஓ பூவா பூவா வாத்து நீ போவது எங்கே பார்த்து. நல்லா சூப்பர், வெரி குட். இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணணும், சரியா? எஸ், நல்லா கையை தட்டி. ஓ நெட்டையான சிவிங்கி இங்க எதுக்கு நிக்கிற ஏங்கி, ஓ நெட்டையான சிவிங்கி இங்க எதுக்கு நிக்கிற ஏங்கி, ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஓ நெட்டையான சிவிங்கி இங்க எதுக்கு நிக்கிற ஏங்கி. நல்லா கையை தட்டி, சூப்பர். ஓ குள்ளமான தவளை இங்க உனக்கு என்ன கவலை, குள்ளமான தவளை இங்க உனக்கு என்ன கவலை, ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? குள்ளமான தவளை இங்க உனக்கு என்ன கவலை. நல்ல கையை தட்டி. ஓ சின்ன தம்பி தங்கையே அந்த கதைய சொல்லுறேன் கேட்டுக்கோ, சின்ன தம்பி தங்கையே அந்த கதைய சொல்லுறேன் கேட்டுக்கோ. ஆதியிலே ஆதாமுக்கு உண்டாக்கிய தோட்டம் அது ஏதேன் தோட்டம், ஆதியிலே ஆதாமுக்கு உண்டாக்கிய தோட்டம் அது ஏதேன் தோட்டம். அன்று ஆதாமை நேசித்த தேவன் இன்று உன்னையும் நேசிக்கிறார், அன்று ஆதாமை நேசித்த தேவன் இன்று உன்னையே நேசிக்கிறார்.
ஓகே தம்பி தங்கச்சி அக்கா மாதிரிலாம் எப்படி பண்ணாங்க? நல்லா பண்ணாங்களா? நல்லா பண்ணாங்களே, ஒரு கை தட்டி இருக்குவாங்களா? வெரி குட். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஓகே பிள்ளைங்களா, நல்லா சத்தமா கையை தட்டி அப்படியே எங்க மேல அப்படியே பாரு. அக்கா மரங்கள் எப்படி ஆடுறாங்க, ஆக்ஷன் பார்க்கணுமா? பார்த்துருக்கீங்களா? சூப்பர். பூவா பூவா வாத்து நீ போவது எங்கே பார்த்து, பூவா பூவா வாத்து நீ போவது எங்கே பார்த்து, ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? பூவா பூவா ஓ பூவா பூவா வாத்து நீ போவது எங்கே பார்த்து. வெரி குட். சூப்பர். நல்ல கவனி. ஓ நெட்டையான சிவிங்கி இங்க எதுக்கு நிக்கிற ஏங்கி? ஓ நெட்டையான சிவிங்கி இங்க எதுக்கு நிக்கிற ஏங்கி? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? நெட்டையான ஓ நெட்டையான சிவிங்கி இங்க எதுக்கு நிக்கிற ஏங்கி? இன்னும் சத்தமா கையை தட்டு. சூப்பர். ஓ குள்ளமான தவளை இங்க உனக்கு என்ன கவலை? குள்ளமான தவளை இங்க உனக்கு என்ன கவலை? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஏதேன் தோட்டம் எப்படி வந்தது உனக்கு தெரியுமா? அதை எனக்கு சொல்லுவியா? ஓ குள்ளமான தவளை இங்க உனக்கு என்ன கவலை? வெரி குட். ஓ சின்ன தம்பி தங்கையே இந்த கதையை சொல்லுறேன் கேட்டுக்கோ. சின்ன தம்பி தங்கையே இந்த கதையை சொல்லுறேன் கேட்டுக்கோ. ஆதியிலே ஆதாமுக்கு உண்டாக்கிய தோட்டம் அது ஏதேன் தோட்டம். ஆதியிலே ஆதாமுக்கு உண்டாக்கிய தோட்டம் அது ஏதேன் தோட்டம். அன்று ஆதாமை நேசித்த தேவன் இன்று உன்னைய நேசிக்கிறார். அன்று ஆதாமை நேசித்த தேவன் இன்று உன்னைய நேசிக்கிறார். பாடலும் ஆக்ஷனும் ரொம்ப அருமையாக இருந்துச்சுல்ல? இப்போ மனப்பாட வசனம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஹாய் சில்ட்ரன், நல்லா இருக்கீங்களா? ஆக்ஷன் சாங்லாம் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம வந்து ஆக்ஷன் சாங்கு, வேத வசனம்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட வந்து டெய்லி வசனம் சொல்லி கொடுத்தேன். உனக்கு தெரியுமா ஸ்வீட்டி? ம். ஓ உனக்கு உனக்கு எப்படி தெரியும்? நான் டெய்லி பார்ப்பேன். ஓ டெய்லி பார்ப்பியா? சரி, இன்னைக்கு நீ ஏதாவது சொல்ல வந்திருக்கியா? ம். என்ன சொல்ல வந்திருக்க? அச்சா, ரொம்ப அழகா இருக்கியே. உன் ஹேர் ஸ்டைல்லாம் யார் பண்ணி கொடுத்தா? எங்க மம்மி. ஓ! சில்ட்ரன்ஸ்லாம் பார்க்குறவங்களாம் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும்னு விரும்புவாங்களே. நீ ஒழுக்கமா வரலாம்ல. அப்ப நான் ஒழுக்கம் இல்லையா? அப்படி சொல்ல வரல. இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் இங்க எங்க பண்ணுவாங்கன்னு தேடிட்டே இருப்பாங்க. அப்புறம் டிவிலேருந்து ஃபோன் பண்ணிலாம் யூடியூப்ல எல்லாரையும் கேட்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைல் போட்ட அந்த ஸ்வீட்டி பப்பட்டுக்கு வந்து யார் பண்ணி கொடுத்தான்னு கேட்பாங்கல்ல. ஆமா. அப்ப நீ விளம்பரம் பண்ண விரும்புறியா? எங்க பண்ண இது? எங்க மம்மி. ஓ சரி, மம்மி தான். நீங்களும் உங்க மம்மி கிட்ட இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, சரியா? நம்ம வசனம் மாத்திரம் படிப்போம். ஸ்வீட்டியோட ஹேர் ஸ்டைல்லாம் நம்ம வந்து கற்றுக்க வேண்டாம். நம்ம வசனம் படிக்கலாமா? ஸ்வீட்டி என்ன வசனம் சொல்ல போற? அங்கிள். என்னம்மா? நீங்க என்னை பத்தி ரொம்ப தரக்குறைவா பேசுறீங்க. ஏம்மா? என்னுடைய ஹேர் ஸ்டைல் பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க. நீங்களே சொல்லுங்களேன். இந்த மாதிரி போட்டு வந்தா நீங்களும் கேட்பீங்கல்ல, அதனால தான் சொன்னேன். ஒன்றும் தப்பு இல்லைம்மா, நீ அழகா இருக்கிற. பாரு, உன் கண்ணெல்லாம் மறைக்குது. இவன் கண்ணெல்லாம் மறைக்க தானே செய்யுது. ஸ்வீட்டியோட கண்ணு மறைக்கிறா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு பொண்ணு சொல்றா ஆமான்ட்டு. சரி, உன் முடி எடுத்து போட்டுக்க. சரி, இப்போ அழகு, இப்போ தெரியுதா? சரி, இப்போ வசனத்தை சொல்லு. ஆதி ஆகமம். பாரு, திருப்பி முடிய நேரா போட்டுக்க. அங்கிள். சரி சொல்லுமா. ஆதி ஆகமம். முடிய நேரா போட்டுக்கம்மா.
சாரி அங்கிள். இதுக்கு தான் சொல்றது. புரிஞ்சுதா? உங்களுக்கும் புரியுதா? பேசும்போது கண்ணுக்குள்ள முடி வந்துச்சுன்னா எப்படி பேசுறது? ஆதியாகமம். சரி, ஆதியாகமம் 2:15. சரி, நீயே சொல்லிடு என்ன வசனம் அங்கிள். சரி, நீயே சொல்லிடு என்ன வசனம் அங்கிள். எனக்கு வசனத்தை மறந்துட்டேன் அங்கிள். ஐயோ, நான் சொல்லட்டா? தேவனாகிய கர்த்தர். அங்கிள் அங்கிள் அங்கிள். சரி, சொல்லு சொல்லு சொல்லு. ஞாபகம் வந்துச்சா? தேவனாகிய கர்த்தர். சரி, தேவனாகிய கர்த்தர் அங்கிள். என்னம்மா அதுக்கப்புறம்? ஐயோ, சரி, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை. அங்கிள் அங்கிள் ஞாபகம் வந்துச்சா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். வாவ், ஸ்வீட்டி ரொம்ப அழகா சொன்னால. பைபிளில் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துடலாமா? ஸ்வீட்டி தப்பாக சொன்னாலா கரெக்டாக சொன்னாலான்னு பார்த்துருவோமா? நான் உங்களுக்கு ஒரு கிராஃப்ட் வேறு வச்சுருக்கிறேன். ஸ்வீட்டியை அனுப்பிட்டு திருப்பி அந்த கிராஃப்டோட உங்களுக்கு சொல்லித்தரவா? ஸ்வீட்டி, எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய், நெக்ஸ்ட் பார்ப்போம், பாய். நம்ம ஸ்வீட்டியோட சேர்ந்து அந்த வசனம் படித்தோம்ல, என்ன வசனம்? ஆதியாகமம் 2:15 வசனம். இதில் போட்டிருக்கு. இந்த வசனத்தை யாராவது உங்களால் படிக்க முடியுமா? இதில் என்ன அங்கிள் தலைக்கீரை எழுதிருக்கீங்க, என்னென்னமோ வார்த்தை என்னென்னமோ இருக்குது, எப்படியோ இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ நம்மளுக்கு தேவன் ஒரு டியூட்டி கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. என்ன வேலை? பண்படுத்தணும், காக்கணும். சரியா? உங்கள் வீட்லேயும் நீங்கள் தோட்டத்தில் சின்ன சின்ன செடிகள் வச்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா? ஏன்னா கர்த்தரே அதை செய்தார். யார்கிட்ட செய்தார்? ஆதாமு. அப்போ தனி மனுஷன்தான், அவன் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆனால் அந்த தோட்டத்தை காப்பதற்கு, அதை பண்படுத்துவதற்கு ஒரு டியூட்டி கொடுத்துறார். அதனால் மனிதனாய் பிறந்த சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும், தங்கச்சியாக இருந்தாலும், தம்பியாக இருந்தாலும், குட்டி பாப்பா யாராக இருந்தாலும் உங்களுக்கு தேவன் ஒரு வேலையை வச்சிருக்கிறாரு. எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லுவோமா? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15 வசனம். சரியா? நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம அதுக்கப்புறம் கற்றுக்கலாம். பாய். உனக்கு நாடகம்னா பிடிக்கும்ல? இப்போ அருமையான ஒரு நாடகத்தை பார்க்க போகிறோம். சப்பாப்பாப்பா, 3 நாள் கம்பெனி வேலையாகி போச்சு. ஓனர் 3 நாள் நீ முடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, ஒன்றுமே புரியலையே. ஷா, இந்த ஊரில் ஒரு ஹோட்டல் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. என்னையா ஊர் இது? அந்த ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த வீட்டில் போய் தங்கிட வேண்டிதான். பையில் வேற முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்லாம் வச்சுருக்கேன். அதனால சேஃப்டியான இடம் அங்கே தான் இருக்கும். அங்கே போய் கேட்டுற வேண்டிதான். போகும். முத்து, முத்து, யார முத்து? ஐயோ, என்ன முதலாளி, நான் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். முத்து ஒரு தடவை, முத்து 2 தடவை, இப்படி ஏலம் போட்டுட்டு இருக்கீங்க. இல்ல, என்ன எனக்கு டைம் ஆச்சு. இந்த பாரு, உனக்கு தெரியும் நான் அடிக்கடி வெளியே போவேன். டாக்டர் பாருங்க ஃபர்ஸ்ட். எதுக்குடா நீங்க இப்படி அடிக்கடி விளைவினமாயிருவீங்க? இல்ல, அடிக்கடி வெளியூருக்கு போன்னு சொல்றேன். அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இந்த பாரு, நான் எப்போ எல்லாரையும் சமமா நினைக்கிறவன். அப்படியா? சொல்லுங்க. ஏண்டா நீங்க தானே சொன்னீங்க எல்லாரும் சமமா நினைப்பேன்ட்டு. அதுக்காக ஏன் மேலே யாரும் உட்காரணுமோ? சரி முதலாளி, நீங்க எப்போ வெளியூர் போவீங்க? பாரு, நான் உடனே கிளம்ப வேண்டியிருக்கு. பாரு, என் பூட்டங்காலத்து வீடு நல்லா இருக்குல்ல? ஆமா. நான் எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த பாரு, வெள்ளை அடிக்காமலே பத்திரமா வச்சிருக்கீங்களா? இந்த பாரு, நான் இப்ப வெளியூர் போறேன். வீட்டுக்குள்ள ஒரு ஈ கொசு கூட வரக்கூடாது. ஏற்கனவே வலை அடிச்சு வச்சிருக்கலாம், அது எப்படி வரும்? அந்த ஈ கொசு இல்லடா, யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்றேன். எதையும் கொஞ்சம் தெளிவாவே சொல்லுங்க முதலாளி. இந்த பாரு முதல்ல, நீங்க எவ்வளவு நாள் வெளியூர்ல இருப்பீங்க? இந்த பாரு, கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள்ல வந்துருவேன். நீங்க ரொம்ப நாள் அங்க இருங்க. இல்ல சொல்றேன், வீட்டை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல வரேன். ஓ, எப்படி ஒரு மாசத்துக்குள்ள வந்துருவேன். சரி சரி சரிதானா? வீட்டை பத்திரமா பாத்துக்கடா.
உன்னை நம்பிதாடா விட்டுட்டு போறேன். சாரி முதலாளி. பாத்துக்க. ம். சரி பட்டாடா, சரி பாத்துக்கோ. போயிட்டு வாங்க. உன்னை நம்பிதாடா போறேன். சரி என்ன முதலாளி என் மேல இவ்வளவு நம்பிக்கை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? போங்க முதலாளி. போயிட்டு வரடா. போயிட்டு வாங்க. வார கதவை பூட்டிக்கிட்டு தான். பூட்டு. அப்பப்பப்பப்பா. எப்பண்டா வெளியூர் போவாரு நம்ம நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா ஒரு மாதம். ஐயோ இந்த ஒரு மாதம் யாரு முதலாளி? நான் தான் முதலாளி. இந்த வீடு முழுவதும் எனக்கு சொந்தம் தான். முதலாளி ஒரு மாதம் இல்லை 6 மாதம் அங்கேயே இருங்க, பார்த்துக்கலாம். அப்பா வந்து அதை கொண்டா இதை கொண்டா அதை செய். ஐயோ சரி அடுத்த வேலையை பார்ப்போம். முத்து, ஐயா முத்து தானே போனார் ஐயா. மறுபடியும் இது மறந்து போய் இஷ்டம் வந்திருப்பாரோ? ஐயா வாங்க ஐயா. நான் வந்து உங்களுடைய உண்மையான வேலைக்காரன். நான் எல்லாம் நீங்க போனாலும் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துட்டு இருப்பேன் ஐயா. யார் நீங்கள்? எதற்காக வந்திருக்கிறீர்கள்? என்ன வேண்டும்? ஐயா ஒரு 3-4 கம்பெனி வேலையா வந்தேன். ஏதாவது வீடு ஏதாவது தங்குறதுக்கு கிடைக்குமா? தங்கதுக்கு ஆலமரம் அடியில போய் தங்கிட வேண்டியது தானே? ஆலமரமா? என்ன பார்த்தா பிளாட்ஃபார்ம் மாதிரி தெரியுதா? என்னையா நாங்க என்ன லாட்ஜா கட்டி வச்சிருக்கோம்? நீங்க பாட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சத்தம் கொடுக்கலாம்ல. நீங்க இந்த வீட்டுக்கு நீங்க வேலைக்கார முதலாளி. முதலாளியா? ஐயா வணக்கம். நல்லா இருக்கு. எனக்கு ஒரு 3 நாள் தங்குறதுக்கு வாடகை கொடுத்துருந்தேன். அப்படியா? இதை கொண்டாங்க, இங்க வைங்க. எவ்வளவு வேணும்? அதாவது புத்து, இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குமாடா? 1 மாதம் முதலாளி வெளியே போயிட்டாரு. நீ பாட்டுக்கு யாரனாலும் உள்ள விட்டு வாடகை சம்பாத்தியம் பண்ணடா. வேற ஒண்ணு இல்ல, ஒரு பிளான் பண்ண. வேற ஒண்ணு. எத்தனை நாள் நீங்க தங்கணும்? 3 நாள். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் போட்டு கொடுங்க. ஏன்னா நீங்க வெளியூர் பட்டணத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா ரொம்ப அதிகமாகும். ஆமா ஆமா ஆமா. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 3 நாள் இருந்தா ஒரு நிமிஷம் வரேன். முக்கியமான வேலை இருக்கு. கதவை போட்டு வந்துருந்தேன். கதவை போட்டுட்டேன். இருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரூம் பார்த்து சரி ஏற்பாடு பண்ணி தரேன். சரி இதில் உட்காருங்க. இது வரைக்கும் நல்லா உட்காந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருங்கண்ணே, பார்த்து வரேன். சூப்பர். முத்து கூப்பிட்டீங்களோ? நான் கூப்பிடல. முத்து, ஐயோ என்ன பண்றான்னு தெரியலையே. எப்படி முதலாளி சத்தம் இருக்குது? முத்து ஐயா வந்துட்டேன். ஒரே ஒரு உதவி. இப்போ கொஞ்சம் ஒருத்தர் வருவார். என்ன பண்றீங்க? இவ்வளவு நேரம் ஆச்சு. முதலாளி நான் முக்கியமான வேலையில இருக்கேன், வர்றேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் இங்க வாங்க, உங்களுக்கு நல்ல ரூம் தரேன். இல்ல நான் அவசரமா கொஞ்சம் போண்டி இருக்கு. எங்க போணும்? முதல்ல இந்த ரூம் போங்க, அதுக்கப்புறம் அவசரமா போலாம். அவசரமா போறோமே. முத்து வந்துட்டேன். உள்ள போ. எங்க போனோம் வர்ற கோவத்துல முத்து. எவ்வளவு நேரம் கூப்பிடுறது? நீங்க இப்படி போயிட்டு வருவேன்னு சொல்லிட்டு போலல்ல. நான் கிச்சன் ரூம்ல குளிச்சிட்டு இருந்தேன். எங்க? அந்த ரூம். கிச்சன் ரூம் இல்லடா, பாத்ரூம். அதான். முதலாளி, எதுக்கு நீங்க திரும்பி வந்தீங்க? 1 மாதம் கழிச்சு தானே வரணும். ஆமாடா, நான் பிளேட் கிரவுண்டுக்கு போனேன் பாரு. பிளேட் கிரவுண்டா? ஆமா. அங்க போன உடனே டிக்கெட் மேன் வந்தாரு. டிக்கெட் மேனா? ஆமா. டிக்கெட் மேன் டிக்கெட் கேட்டாப்ல. அப்புறம் கேட்பாங்கல்ல. அப்பதான் ஐயோ என்ன ஐயோ பேக்ல எல்லாம் டிக்கெட் வச்சிட்டேன். சரியான பேக் வந்தா ஓச்சி பேக். சரி எங்க இருக்கு? நான் எடுத்து வரேன். சீக்கிரம் அந்த அறைக்குள்ள போ. அதுல போய் பேக் இருக்கு பாரு. வாங்க. பேசிட்டு இருக்கும்போதே அதையே போய் தட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது அந்த காலத்து மேஜ முதலாளி. பூட்டங்காலத்து பேஜ் தான். இவ்வளவு நாள் ஆடவே இல்லை. இப்ப ஆடுது. நான் வாரேன், ஒரு நிமிஷம். அப்புறம் கேளு
முதலாளி நல்லா இருக்கு கதை. அது இங்க தள்ளி நின்று சொல்லுங்களேன். அப்புறம் கேளு. டிக்கெட் வந்த உடனே ஐயோ ஐயோ உள்ள கிடக்கவும் சும்மா கிடக்க மாட்டேக்கானே முதலாளி. அது நீங்க அந்த வெயில் அப்படியே போயிட்டு வந்தீங்க பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு கண் அப்படி சுத்திக்கிட்டே வருது, உட்கார்ந்த இடத்துல தூங்கிடுதீங்க. இது அதனால அப்படியே உங்களுக்கு சுத்தி இருக்கும். இந்த மேட்சை ஒன்றும் ஆடலை முதலாளி. நீங்க தட்டாதீங்க. இல்லடா, ஆ ஏதோ ஒண்ணு உள்ள இருக்குடா. இல்ல இத்தனை வருஷம் ஆடாத மேஷ இப்ப யாட ஆடுது? நான் வாரேன். எங்க பாருங்க, பார்த்துட்டு வரேன். ஐயோ பார்த்துட்டு வரேன். வந்ததுக்கு முதலாளி இப்படி வந்து பாருங்களேன். எப்படி எப்படி பாருங்க. பார்த்துட்டு வரேன். வெளியே ஐயோ தண்டால் எடுத்துட்டு இருக்காரு இப்ப பார்த்து. எழுத்த மாட்டேன். இவ்வளவு நாள் ஆடவே இல்லை. அதாவது என்னைக்கு அவசரமா போடுன்னு சொல்லி உள்ள கொண்டு போய் கரைச்சிட்டேன். இப்ப வந்தது என்னைக்கு அவசரமா போடுங்க நானு. முத்து சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று உடுப்போம். முத்து ஒண்ணுமே இல்லடா. பாருங்க அங்க நடக்க முடியல. வேண்டாத வேலை ஏன் பாக்கீங்க? உங்களை யாரும் உள்ள போச்சாண்டா? என்னைய போய் பாரு அப்படின்னா நான் பார்த்துருக்க மாட்டேனா? அப்புறம் கேளு. சோப்பா என் பேக்க தேடி தேடி பாக்குறேன்டா. எங்க இருக்கு? அப்பதான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஞாபகம் இல்ல, ஞாபகம். நீ சாபம் போட்டுருவீங்க போல இருக்கு. ஞாபகம் வந்துச்சு. பேக்க எடுக்காம ஐயோ முதலாளி, எதுக்கு முதலாளி தட்டி தட்டி பேசுறீங்க? இப்படிதானே வந்தேன். ஆமா இப்படி வரேன். ஐயோ என்னன்னு பார்க்கணும். பார்க்காம பாருங்க பாருங்க. வாங்க வாரேன், என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஐயோ ஐயா அவசரமா போடுங்க நானு. இதை ஒன்று டேபிள் கடையில் உட்கார வச்சுட்டேன். எங்க மறுபடியுமா? எதுக்கு எதுக்கு மறுபடியுமா? ஒரு நல்ல செய்தி சொல்றேன். போட்டு கொள்றாரு. தேவையில்லாத வேலை. சொப்பா முடியல. அப்புறம் எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? முத்து ஒண்ணுமே இல்லடா. நான் சொல்லிட்டேனே. நீங்க திரும்ப திரும்ப ஏதோ இருக்கு. என்னது ஏதோ இருக்கு? சரி நீங்க நம்பலாம் இன்னிய. சரி சிலோன் கண்ணாடி எடுத்து வச்சிரு, நான் மூத்த கழுவிட்டு வரேன். சிலோன் கண்ணாடி? ஐயோ அது வேறையா? அண்டா முதலாளி போங்க போய் நல்லா முகத்தை கழுவிட்டு குளிச்சுட்டே வாங்க. மூத்த நேராஜடா. சரி போங்க. எடுத்து வைடா, எடுத்து வை. எந்த ரூம்ல இருக்கோ? ஆஹா சிலோன் கண்ணாடி. எவ்வளவு அழகு. என் முகமா இப்படி இருக்கு? என் முகமா கொஞ்சம் வித்தியாசமா தான் காட்டுது. அதாவது போச்சே. ஐயோ எல்லாமே உடைஞ்சு போச்சே. தப்பு மேல தப்பு நடந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ண ஐடியா வர மாட்டேங்க. இப்போ வரும்போது முதலாளி வந்தாருன்னா என்ன தெரியும்? கண்ணாடியில இருந்து சிலோன் தான் தெரியும். தெரிஞ்சா என்ன தெரியலையே. கண்ணாடி எடுத்து வச்சுட்டேடா. எடுத்து வச்சுட்டேன். இதை
போய் ஒட்டிடும். ஒட்டிட்டு வேகமாக செயல்படும். ஐயோ, எப்படியோ உடைஞ்சு போன பிரேம ஒரு சின்ன கண்ணாடியாவா ஒரு பிரேம உருவாக்கிட்டேன். ஆனா அவர் வந்து பார்த்தாருன்னா அவர் முகமா தெரியும். சிலோன் கண்ணாடி இங்கிருந்து பார்த்தா சிலோன்லாம் தெரியும். வராரு, என்ன பண்ண? நான் வரேன். கொஞ்சம் நீங்க அந்த முகத்துல பவுடர் போட்டு வாங்க, நான் வரேன். ஐடியா. ஹலோ, அங்க வாங்க, வெளியே வாங்க. வச்சுக்கோங்க, நான் வரேன். அடே 3 நாள் ரூம் கேட்டதை குத்தமா? சார், உங்க பேர் என்னவோ தெரியல. இந்த வரைக்கும் அவசரமா போகலடா. ஐயோ, நான் உங்களுக்கு நிரந்தரமா வீடே தரேன். இங்க பாருங்க, நீங்க மேஜைக்குள்ள இருக்கும்போது ஒருத்தர் அங்கோடி இங்கோடியும் துரத்திட்டு வந்தாரு. ஒரு வழக்கு பண்ணாரு என்னுடைய முதலாளி. வேலைக்காரன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர் இப்போ போயிருவாரு. சரி, அவர் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நீங்க சும்மாவே இருந்துடுங்க. சும்மா 3 நாள். ஏற்கனவே டேபிள் கடையில தான சும்மா இருக்கேன். மறுபடியும் வீட்டுக்கு மேல சும்மா இருக்கவா? நல்ல ரூம் தரேன். அதானே பார்த்தேன். அது வரைக்கும் நேராச்சே. கண்ணாடியே பாப்பாரு. கை தவறி கீழே போட்டேன். சரி, பாருங்க, உடைஞ்சு போச்சு. ஏதோ ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க இந்த பக்கம் நின்னுக்கிட்டு என் முதலாளி மாதிரியே நீங்க முக சாயல் கொடுங்க. அவர் இது உண்மையான கண்ணாடி நம்பி புறப்பட்டு போயிருவாரு. அதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்டுல இருங்க. 3 நாள் புரியுதானே? ஹீரோ மாதிரி வந்து என்ன ஜீரோ மாதிரி ஆகிட்டியாடா. உட்காருங்க. இப்ப புலம்பாதீங்க, இப்ப சத்தம் கொடுத்துறாதீங்க. எடுத்து வச்சிட்டியாடா? துண்டு போட்டுருக்காங்க, துண்டே இல்லை. அது வந்து நான் துண்டு போட்டுருக்கீங்களா? துண்டு, சின்ன துண்டு. சிகப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்கு. சிலோன் கண்ணாடியில கொஞ்சம் கலர் அப்படித்தான் தெரியும் முதலாளி. நீங்க என்ன ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க. தலையை சீவிட்டு கிளம்புங்க. என் தலையில முடியே இல்லை, அங்க நிறைய முடியா இருக்குடா. அது உங்க இளம் வயசை காட்டிக்கிட்டு இருக்கு. சிலோன் கண்ணாடி இல்ல, எல்லா கட்டத்துல நல்லா இருக்குல்ல உங்க முகம். சிரிச்சு காமிச்சாத முறைச்சு காமிக்க. இல்ல இல்ல, நீங்க முறைச்சு பாருங்க. தொடங்க தொடங்க, கர்ச்சி பச்சு தொடங்க. நல்லா அருமையா தொடங்கிங்களே. போதும் போதும் போதும். சீவலியோ முடிய சீவலியா? வேற மாதிரி தெரியுது எனக்கு. எப்படி சீப்படுறா? சீப்பங்க நீங்க தான் வச்சிருந்தீங்க. முடிக்கு சீப் எதுக்கு? ஹைட்டே சீவுங்க. தப்பா அவசரப்படுது. அது உண்மையானதை காட்டுது. இல்லடா, இதுல என்ன ஒண்ணு இருக்குடா. இல்ல முதலாளி, இந்த கண்ணாடி நம்ம வீட்டுக்கு வேண்டாம். நான் துற போட்டுறேன். நான் இல்லடா, நானே உடைச்சிடுறேன். உடைக்க வேண்டாம், எனக்கு பெரிய இதயம் இருக்கு, தைரியம் இருக்கு. நான் உடைச்சிடுறேன்டா. வேண்டாம் 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 வேண்டாம். யாருடா நீ? யாருடா நீ? நீங்க யாரு? யாரா? என்ன கேட்க நீ யாருடா? நான் தான் இந்த வீட்டு முதலாளி. நீ தான் முதலாளியா? அப்போ அவன் அவனா? ஏவன் உங்க வேலைக்காரன்? அவன் தான் அந்த வீட்டுல ரூம் கொடுத்தான் எனக்கு 3 நாள். உனக்கு ரூம் கொடுத்தான் வாடகைக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஆமா. அடப்பாவி, போடா வெளியே போ. வேலைக்கு வந்த என்ன இப்படி அலங்கோலமா ஆக்கி அவன் கொஞ்சம் வேலையா பண்ணா. உங்க வீட்டு வேலைக்காரன் முதல்ல உங்க வீட்டு வேலைக்காரனை பத்திரமா பார்த்துக்குவாங்க. நான் போயிட்டு வரேன். என் சூக்கேஸையும் கேட்பா. சூக்கேஸையும் காணும். சூக்கேஷா? கொண்டு வந்த பட்டியும் காணும், ஒன்றையும் காணும். போடா, இருக்க மாதிரி ஆக்கிட்டீங்க. ஐய் முத்து, முத்து,
போயிட்டான் பாத்தியா, தொலைஞ்சே போயிட்டான். முத்தே தொலைஞ்சே போயிட்டான். அப்பாவி, எங்க போயிட்டான்னு தெரியாம போயிட்டான். ஏய், என்னடா பண்ண? முதலாளி, வீட்டெல்லாம் பார்த்துக்கப்பா, அனாவசியமாக யாரையும் விடாத. திருட்டு காலம், எவ்வளோ சொல்லிட்டு போனீங்க. பண ஆசை. நான் தப்பு பண்ணிட்டேன் முதலாளி, என்னை மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணிட்டேன். வெளியே போ. இல்லை முதலாளி, இல்லை இல்லை, இனி இவ்வளோ நாள் நான் நல்லா தானே இருந்தேன் முதலாளி. ஏதோ பேராசைப்பட்டு பண ஆசைப்படுச்சு நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் முதலாளி. என்ன மன்னிச்சிருங்க, இனி இப்படி செய்ய மாட்டேன். எழும்புடா, எழும்பு. ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, என்ன ஒரு தடவை மன்னிச்சிருங்க, இனிமே நான் இந்த மாதிரி செய்யவே மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமா முதலாளி, மன்னிச்சுட்டு நீ இந்த மாதிரி செய்யாத. செய்ய மாட்டேன் முதலாளி. உண்மையா உங்களுடைய அன்பே போதும் எனக்கு. உண்மையா இருப்பேன். போயிட்டு வரேன். நான் பேக் எடுத்துட்டு வரேன், பின்னாடி வரேன். நீங்க போயிட்டுங்க, நான் வந்துடுறேன். அப்பா, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இனிமே நான் தப்பே பண்ண மாட்டேன். ஆமா, அன்னைமார் நடித்த நாடகம் சூப்பராக இருந்துச்சுல்ல. தேர்வுகளெல்லாம் உள்ளே போயிட்டு வந்தாங்க பார்த்தியா. பார் தம்பி, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. நீ கூட நிறைய தவறு செஞ்சிருந்தீன்னா உன்னை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஏசப்பா, நான் தவறு செய்துட்டேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி என் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு அந்த தவறை இனிமே செய்யாமல் என்னை விட்டு விட்டீன்னா உன்னுடைய வாழ்வில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேயா? இப்போ நம்ம உண்மை சம்பவத்தை கேட்க போகிறோம். வணக்கம் அன்பு சின்ன பிள்ளைங்களே, நல்லா இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் ஏற்கனவே ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தின் வேத பகுதிகளை நல்ல ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் அடுத்தவங்ககிட்டையும் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த ஆதியாகமத்தின் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முந்தி ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லிடலாமா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி கைகளை கூப்புவோம். எங்கள் அன்பு தந்தையே, எங்களை படைத்த ஆண்டவரே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆதி பெற்றோர் அவர்களுக்கு இங்கே கொடுத்த கட்டளை அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா, என்ன நடந்தது, இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதையெல்லாம் நாங்கள் இப்போ யோசிக்க இருக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாங்க. நீங்கள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதுக்கு நாங்கள் உடனடியாக கீழ்ப்படியே எங்களுக்கு நல்ல மனசு தாங்க. இயேசுவின் பெயரில் உங்கள்கிட்ட வேண்டுகிறோம். ஆமேன். பிள்ளைகளே, போன தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த ஏதேன் தோட்டம் எங்கே இருக்குன்னு சொல்லி. யாராவது உலகப்படத்தில் போய் தேடி பார்த்தீங்களா? நம்ம ஆசியா கண்டத்தில் துருக்கி நாட்டு பக்கத்தில், உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன் இல்லையா, இந்த துருக்கி நாட்டு பக்கத்தில் தான் இந்த ஏதேன் தோட்டம் இருந்திருக்குன்னு சொல்லி ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நீங்கள் உலகப்படத்தில் நீங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, அருமையான பூமியை தந்தாங்க. அந்த ஆதாம் அண்ணனும் ஏவாள் அக்காவும் அருமையாக குடும்பமாய் வாழ்வதற்கு எந்த இடத்த கொடுத்துருந்தாங்க? ஏதேன் தோட்டம். அவங்க சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியான அழகான பழமரங்களை கொடுத்துருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு அசைவ உணவே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது எல்லா உயிரினங்களும் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடணும். சரியா? எவருமே தாவரங்களை தவிர வேறு எதையும் சாப்பிடக்கூடாது என்ற ஒழுங்குமுறையும் ஆண்டவர் வச்சுருந்தாங்க. நம்ம உடம்பு படைக்கப்பட்டதே தாவர உணவுகளை சாப்பிடுகிற அடிப்படையில் தான் இந்த உடம்பு அருமையாக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த ஆதாமும் ஏவாளும் பழமரங்களை சாப்பிட்டு அதில் உள்ள நல்ல பழங்கள், அதிகமான விதைகள் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் ஒரு வருந்த தகுந்த ஒரு மோசமான நிகழ்ச்சி நடந்துச்சு. நீங்கள் என்றைக்காவது உங்கள் அப்பா அம்மாவை, உங்கள் ஆசிரியர்களை, உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை மனசை கஷ்டப்படுத்தியிருக்கிறீங்களா? ஆனால் இங்கே ஒரு பெரிய மன கஷ்டமான ஒரு நிகழ்வு. ஆமாம், ஏவாள் அக்கா ஆதாம் அண்ணனுக்கு எதுக்காக படைக்கப்பட்டிருந்தாங்க? துணையாக இருக்கணும் தானே படைக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் இந்த ஏவாள் அக்கா ஆதாம் அண்ணனை விட்டுட்டு தனியாக தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்த்துருக்காங்க.
பல நேரங்கள் நீங்கள் கூட உங்களுக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு நான் சும்மா இருக்கிறேன், நான் எதையாவது ஒன்று செய்ய போகிறேன்னு சொல்லி சிக்கலில் மாட்டிக்கிடுறீங்க இல்லையா? ஏவாளக்கா அதைத்தாங்க செஞ்சிட்டாங்க. தனிமையாக தோட்டத்தை சுற்றி பார்க்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கு, ஏவாள் அப்படின்னு சத்தம் கேட்குது. இந்த தோட்டத்தில் நம்மளை யார் கூப்பிடுதா? இவங்களை இது வரைக்கும் யார் கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க? ஆதாம் அண்ணன் கூப்பிட்டாங்க. பிறகு தினமும் ஆண்டவர் இவங்களோட பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 2 நபர்களை தவிர வேற யாரும் அந்த தோட்டத்தில் இவங்க கூட பேச மாட்டாங்க. அப்படித்தானே? இவங்க புதுவிதமான ஒரு குரல் கேட்குதே, அது எப்படி யார் பேசுவாங்க? அது எப்படி யார் வந்திருப்பாங்க? அப்படி தானே யோசிச்சிருக்கணும். உடனே இந்த அக்கா என்ன செஞ்சுருக்கணும்? நேராக ஆதாம் அண்ணன்கிட்ட போய், நம்ம தோட்டத்துக்கு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, நீங்களும் வாங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க அந்த நபரோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராங்கன்னா நீங்கள் உடனே கதவை திறந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லிடுவீங்களா? என்ன செய்வீங்க? அப்பா அம்மாட்ட சொல்லி யாரோ கதவை தட்டுறாங்க, இல்லாட்டி ஒரு கண்ணாடி வெளியே பார்ப்பீங்க யார் வெளியே இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை சொல்லி அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்களா விசாரிச்சுட்டு தானே செய்வீங்க. ஆனால் இந்த ஏவாளக்கா அதை ஏன் யோசிக்கலை, ஏன் விசாரிக்கலை? கவனக்குறைவு. பல நேரத்தில் கவனம் சிதறுவதனால, தேவையில்லாத வேலைகளை செய்கிறதுனால தப்புக்குள்ளே நம்ம போயிடும். அந்த நபர் கேட்குறாங்க, அது பாம்பு வடிவத்தில் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அப்படின்னா பாம்புலாம் பேசாதேங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எந்த பறவையும் விலங்குகளும் அப்போ பேசுனது கிடையாது. அப்போ மாதிரி இவங்க யோசிச்சிருக்கோம். நான் யோசிக்கலை. அந்த பாம்பு வடிவத்தில் யார், பாம்புக்குள்ளே யார் வந்தா தெரியுமா? ஆண்டவருடைய எதிராளியாகிய, ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு பிரிந்து வந்த தேவதூதனாகிய நம்ம சாத்தான் சொல்லக்கூடிய அந்த நபர் தான் பேசுகிறாங்க. ஆமாம், என்ன தோட்டம் நல்லா இருக்குதா? எல்லா பழத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? அவங்க ஆண்டவர் எப்படி கேள்வி கேட்குறாங்க பார்த்தியா? எப்படி அவங்க என்ன பதிலை உருவாக்குறதுக்கு, எப்படி நம்மளை ஏமாற்ற, ஆண்டவர் சொன்னதை சந்தேகப்படுவதற்கான பல கேள்வி. இப்படி தான் ஆண்டவருடைய எதிராளி நம்மக்கிட்ட நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மாற்றுவதற்காக பல பேச்சுக்களை பேசுவாங்க. நீங்கள் முதல்ல அவங்க பேசுகிறத கேட்கவே கூடாது, அவங்ககிட்ட நின்று வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, இடத்த காலி பண்ணிடணும். ஆனால் இவங்க அதை செய்யலை. அவங்ககிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பித்தாங்க. என் அன்பு பிள்ளைங்களே, பல நேரத்தில் நீங்கள் லேப்டாப்பில், செல்லில் உட்காந்துக்கிட்டு, இல்லாட்டி டிவியில் உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருக்கிறீங்களா? அது உங்களை ரொம்ப கெடுத்துரும். உங்களை ஆண்டவர்கிட்டருந்து உங்களை பிரிச்சிரும். எதை எவ்வளவு நேரம் எப்படி செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய்யுங்க, நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்கப்பா. ஆமாம், இந்த அக்கா இப்படி தான் பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த எதிராளியானது பாம்பு உருவத்தில் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க? இங்கே பாரு, எல்லாத்தையும் சாப்பிடணும்னு சொன்னாங்க. இல்லை, இந்த பழத்தை மட்டும் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஏவாளக்கா தெளிவாக ஐயோ, உங்களை நல்லையா மாற்றிருக்காங்க. அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடவுள் மாதிரியே மாறிடல. இது அவருக்கும் தெரியும், தெரிஞ்சுதான் உன்னை சொல்லியிருக்காங்க, சும்மா சாப்பிடு. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் கடவுள் சொன்ன மாதிரியே சொல்லி, ஆனால் அவர் செய்யக்கூடாத முதல் கட்டளையை, எது செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை செய்ய வைப்பது தான் அவனுடைய திட்டம். ஆண்டவர் ரொம்ப இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரா இல்லையா? ஐயோ, என் பிள்ளை ஏமாற போதுன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாரா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் உங்க செய்கிற வேலைகள்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறார். உனக்குள்ள ஒரு உணர்வை தருவார். நீங்கள் கீழ்ப்படிஞ்சா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், கீழ்ப்படியாட்டி நீங்கள் ரொம்ப கஷ்டமான நிலைக்கு தான் போவீங்க. ஏவாளாக்கு அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டாங்க, அதோட நிற்கலை. அந்த பழத்தை கொண்டு போய் ஆதாமன்ட்டையும் கொடுத்தாங்க. அப்பமாவது ஆதாமன் ஒரு கேள்வி கேட்டிருக்கணும், எப்படிம்மா இது என்ன பழமா, யார் சொன்னா? ஆனால் அந்த ஆதாமன் அப்படியே சாப்பிட்டாங்கப்பா. எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறோம், யார் தந்தா, எதுக்கு செய்ய போகிறோம், இதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் விசாரிங்க. அப்படியே எதையுமே எதிர்க்குன்னே யோசிக்காமல் ஒரு விஷயத்தை தயவு செய்து என்ன செய்யாதீங்க, அவசரப்படாதீங்க. வாழ்க்கையில் நிதானமாக ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவங்க இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழணுங்கிறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். இப்போ 2 பேர் தவறு பண்ணிட்டாங்க. உடனே அப்போ இவங்களுக்கு தான் உணர்வு வருது, நாங்கள் சட்டை போடாமல் இருக்கோம். இவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. உடனே போய் இலைகளை வச்சு தனக்கு ஒரு ஆடையை தயார் பண்ணி, ஆண்டவர் வருகிற நேரமானதுனால ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இவ்வளவு நாள் ஆண்டவரை பார்த்து சந்தோஷமா பேசுறவங்க இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க பயப்படுறாங்க. அன்பு தம்பி தங்கச்சி, நீங்களும் நானும் என்றைக்கு தப்பு செய்கிறோமோ அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு மனசு வராதுப்பா, பயப்படுவோம். ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வராட்டி அன்னைக்கு வகுப்பில் இருக்க உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது. தவறு செஞ்சா இதான் நிலைமை. தவறு என்பது நம்மகிட்ட இருந்து ஆண்டவரை பிரித்து எடுத்து விடும். அதனால் ஒருபோதும் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னவைகளை நம்ம செய்யவே கூடாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார்.
ஆண்டவர் தோட்டத்துக்கு வந்தார். ஆதாமே எங்கே இருக்கிறீங்க கேட்குறாங்க. ஆதாம் இருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆதாம் தன்னிட்ட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. என் அன்பு பிள்ளைங்களே, நீங்களும் கடவுள்கிட்ட எந்த நேரமும் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருக்கிற நண்பன் போல அவங்ககிட்ட பேசி பழகுங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. ஆனால் ஆதாம் என்ன சொல்கிறாரு? நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதான் ஒளிஞ்சிருக்கிறேன். ஏய், நீ சட்டை போடாத ஆளுன்னு சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற பழத்தை நீ சாப்பிட்டீங்களா? ஆண்டவர் முதல்கிட்ட யார்கிட்ட கேட்டிருக்கணும்? ஏவாளை கேட்டாதானே கேட்டிருக்கணும். ஏன் ஆதாமன்ட்ட கேட்டாங்க? ஆதாம் அண்ணன் தான் அந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட பல பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அதற்கு நீங்கள் தகுதியாக நடந்துக்கிடணுமா இல்லையா? யோசிங்க. ஆதாமன்ட்ட கேட்குறாங்க. ஆதாம் அண்ணன் முதல்ல ஒரு பொய் சொல்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. என்ன பொய் சொன்னாங்க? நான் சட்டை போடாதவனாக நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொன்னாங்க. இவங்க அப்படியே இருந்தாங்க. இலையில ஒரு சட்டை தச்சிட்டு தானே மூடிட்டு உட்காந்துருக்குறாங்க. அப்படித்தானே பொய் சொல்லிட்டாங்களா இல்லையா? பல நேரங்கள் நம்ம அவசரப்பட்டு ஆண்டவர்கிட்ட பல பொய்களை சொல்கிறோம். ஆண்டவர், சரிப்பா நீ இப்படி இருக்கே, இப்படி செஞ்சிட்டீங்களே, என்ன நடந்துச்சு? உடனே இவங்க தப்பை ஒத்துக்கிடாம, நீங்கள் எனக்குன்னு ஒரு ஆளை துணைக்கி வச்சிங்கல்ல, அந்த ஏவாள் தான் அப்படி பண்ணிட்டாங்க. உடனே ஏவாளை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? பாம்பு யாண்ட பேசி என்னை ஏமாத்திருச்சின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு நபரும் நாங்கள் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிடவே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா தவறு செய்வது இயல்பு தான். ஆனால் அந்த தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு வருத்தப்பட்டு திருந்ததுக்கு பாருங்க, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆதாமும் ஏவாளும் அதை செய்யலை, தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது நபர் யார்கிட்ட கேட்கணும் ஆண்டவர்? பாம்பு கூப்பிட்டு கேட்டாரா? கேட்கலை. ஏன்னா பாம்பினுடைய, அதாவது ஆண்டவருடைய எதிராளியின் வேலையே அதுதான். அதனால தான் பாம்பிட்ட கேட்கலை. பாம்பை கூப்பிட்டு அதற்கு என்ன சொல்கிறாரு? சொல்லுங்க. அதற்கு சில தண்டனைகளை கொடுக்குறாரு. என்ன தண்டனை கொடுத்தாங்க? இங்கே பாரு, நீ உன்னை எதிராளி பயன்படுத்தும் போது நீ கவனிச்சிருந்திருக்கணும். ஏன் பாம்பை பயன்படுத்துகிறாங்க தெரியுமா? ஆண்டவர் படைத்த விலங்குகளிலே அந்த பாம்பு என்பது சற்று அறிவு கூடுதலாக இருந்துச்சு. அது 5 அறிவு படைத்தது தான், ஆனால் திறமை கூடுதலாக இருந்துச்சு. அந்த திறமை அது நல்ல வழியில் தானே பயன்படுத்தி இருக்கணும். எதிராளி ஒருத்தரை ஏமாற்றுவதற்கு அது பயன்பட்டதுனால அந்த மிருகத்துக்கு கிடைத்த தண்டனை என்னன்னா, நீ இனிமே எல்லா மிருகத்தை விட்டு சபிக்கப்பட்டிருப்பாய், தரையிலேயே தான் ஊந்துட்டு போவே, உன்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கும், பார்க்குறவங்க யாராவது உன்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அதற்கு என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் அதற்கு தண்டனை கொடுக்காங்க. தவறு செய்தால் கண்டிப்பாக தண்டனை உண்டு. சரிதானா? அடுத்து யாரு? இந்த பாம்பினுக்குள் இவர்களை ஏமாற்றிய 2வது நபர் யாரு? அந்த ஆண்டவருடைய எதிராளி. அவரை கூப்பிடுறாங்க. இங்கே பாருப்பா, நீ நினைச்சதை செஞ்சுட்டெல்லாம், இனிமே பாரு, உனக்கும் இந்த பெண் இனத்துக்கும் என்னதான் இருக்கும்? இனிமே பகையை உண்டாக்குவேன். உன் மூலமாக வருகிற அந்த கிறிஸ்துவுக்கும் பெண்ணின் மூலமாக வருகிற இயேசு கிறிஸ்துவுக்கும் பகை உருவாகிக்கிட்டே இருக்கும். நீ அந்த இயேசு கிறிஸ்துவை அழிக்க முயற்சி பண்ணுவேன். ஆனால் அந்த ஆண்டவர் உன்னை கடைசியாக அழித்து எங்க அக்கினி கடலில் தள்ளி விடுவார். இதை அன்றைக்கே ஆண்டவர் சொல்லிட்டாங்க. அப்புறமா மூணாவதா யாரை கூப்பிடுறாங்க? ஏவாள் அக்காவை கூப்பிட்டாங்க. ஏம்மா ஏவாள், ஏம்மா இப்படி செஞ்ச? நீ தவற உணரலை. நீ ஏற்கனவே ஒரு பிள்ளைகளெல்லாம் பெற்று இந்த உலகத்தை நிரப்ப போகிற. பிள்ளை பெறுகிறது உனக்கு வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த தவறு செஞ்சதுனால வேதனை இன்னும் உனக்கு ரொம்ப பெருகும் அப்படிங்கிற ஒரு தண்டனையை கொடுத்தாங்க. அடுத்து கணவன் மேலே உனக்கு அடிக்கடி சந்தேகம்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு தண்டனையும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த கணவனை இனிமே உன்னை கட்டுப்படுத்துவான் அப்படிங்கிற தண்டனையும் கொடுத்தாங்க. ஏவாளக்கா பதிலே பேசலை. அடுத்து கடைசியை யார்கிட்ட வராங்க? 4வதாக ஆதாமை கூப்பிடுறாங்க. ஆதாம், உன்னை தெளிவாக ஒரு கட்டளையை கொடுத்தேன், நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிஞ்சிருக்கணுமா இல்லையா? அதுக்கு நீங்கள் அடுத்தவங்க மேலேயே பழி போடுறீங்க. நீங்கள் இப்படி பண்ணதுனால இனிமேல் நீங்கள் இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க முடியாது. வெளியில் போய் அந்த முள்ளும் அதுவும் முளைச்சி கிடக்கிற நீங்கள் செஞ்ச தப்புனால தான் அந்த நிலங்கள் இப்படி பாழாகி கிடக்கும். அதை போய் சீர்திருத்தணும். வேர்வை வரும், கஷ்டப்படுவீங்க, உழைச்சி தான் இனிமேல் சாப்பிடுவீங்க. இப்படி இங்கே உட்கார்ந்த இடத்துல பழங்களை சாப்பிட்டு நீங்கள் இனிமையாக நினைச்ச முடியாது, இனிமேல் வாழ முடியாது. இவ்வளவு நாளும் நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி தான் உங்களை நாங்கள் படைச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டீங்க இல்லையா, இனிமேல் உங்களுக்கு சாவு. வேர்வையோடைய உழைச்சி ஒரு நாள் இந்த உலகத்துலேருந்து நீங்கள் செத்து போவீங்கன்னு சொல்லி சொன்னார். தம்பி தங்கச்சி, ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கையோடு நம்மளை படைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை வீணாக போச்சு. பார்த்தீங்களா? மனிதன் சாவை தனக்கே தேடிக்கிட்டாங்க.
சாவற்ற ஒரு மனிதனாக படைக்கணும்னு நினச்சாங்க. இந்த மனிதன் அந்த தவறை செஞ்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, இவ்வளோ தப்பு செஞ்சவங்கள விரட்டி அடித்து கூடுதலாக விட்டுருக்கணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ரொம்ப நம்ம மேலே அன்பு உள்ளவங்கங்க. அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் வச்சிருக்கிற இந்த இலை உடை கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், நான் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களை பாதுகாக்க ஒரு உடை தாரேன்னு சொல்லி தோளினால் செய்த ஒரு உடையை அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர். நம்ம சொந்த புத்தியில் நம்ம தப்பு தப்பாக தான் யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பது எல்லாமே தரமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், அது சரியாக இருக்கும். எனவே உங்களுக்கு என்னது வேண்டும்னாலும் நீங்கள் உங்கள் சுய புத்தியில் யோசித்து ஒரு முடிவுக்கு வராமல் ஏசப்பாட்ட கேளுங்க. ஆண்டவரே, இது எனக்கு தேவைப்படுது, நீங்கள் எனக்கு சரியானதை தாங்கன்னு கேளுங்க. அவர் கண்டிப்பாக உங்களுக்கு எது எப்பொழுது எந்த அளவு தேவையோ அதை கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் மட்டும்தான் ஏசப்பா உங்களுக்கு இவைகளை செய்ய முடியும். இப்போ இவங்க தோல் உடையை உடுத்திக்கிட்டு நேராக என்ன செய்கிறாங்க, வெளியே போகிறாங்க. வெளியே அனுப்புறது கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அந்த திரியேக கடவுள்னு சொன்னோம் இல்லையா, தந்தையாகிய ஆண்டவர், இயேசுவாகிய அவருடைய மகன், அடுத்த நபர் யார், தூய ஆவி. இந்த 3 பேரும் பேசுகிறாங்க. சரி, இந்த ஆதாமும் ஏவாளும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதுனால இவ்வளவு நாள் இவங்களுக்குள்ள இருந்த நன்மை என்ற குணம் இப்போ தீமையும் சேர்ந்துருச்சு. அதனால் இவங்களுக்கு குறுக்கு புத்தி முதல் வேலையாக என்ன செய்வாங்கன்னா, அந்த இவங்களை சாகாமல் ஆக்குகிற அந்த பழமர் ஜீவ விருட்சத்தின் பழத்தை போய் பறித்து சாப்பிட போயிடுவாங்க. அதனால் இவங்களை இந்த தோட்டத்துக்குள்ளே இருக்க விடக்கூடாது, வெளியே அனுப்பிடுவோம். பார்த்தீங்களா, தவறு செஞ்ச உடனே நம்ம புத்தி தப்பு தப்பான கணக்குகளை போடும், தீமையானதையே யோசிக்கும். ஆண்டவர் அதான் அதை ரொம்ப வெறுக்கிறார். இப்போ அதனால தான் இவங்களை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பி அங்கே ஒரு அருமையான ஒரு தேவதுன காவலுக்கு கூட வைக்கிறாங்க. இவங்க திருப்பி தோட்டத்துக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எவ்வளோ ஒரு பரிதாபமான முடிவாயிட்டு பார்த்தீங்களா. முதல் பணி என்ன கொடுத்தாரு, தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் சொன்னாங்க. அதையும் இவங்க செய்யலை. அடுத்தது என்ன செய்ய சொன்னாங்க, நீங்கள் தேவையற்ற காரியத்தெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. பாவத்தை செஞ்சுட்டாங்க. பாவம்னா என்னன்னு தெரியுமா, ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்யாமல் இருப்பதும், செய்யுங்கன்னு சொன்னதை செய்யாமல் இருக்கிறதும் பாவம்தான். அதை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. இவங்க ஆண்டவர் பழத்தை சாப்பிட சொன்னாங்க, ஆனால் அந்த வாழ்வின் மரத்தை, ஜீவ விருட்சின் பழத்தை இவங்க சாப்பிடாமல் இருந்ததும் ஒரு தவறு. சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டதும் தவறு. இன்னைக்கு ரொம்ப பேர் செய்யக்கூடாததை கூட செய்யாமல், ஆனால் செய்யக்கூடியதை செய்யாமல் இருக்கிறீங்க. பிறருக்கு உதவி செய்வது ஆண்டவர் விரும்புறது, அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க. எனவே பாவத்தை பற்றி மிக தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. செய்யக்கூடாதவைகளை செய்யாமல் இருப்பதும், செய்யக்கூடியவைகளை செய்யாமல் இருப்பதும் பாவம்தான். அதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நல்ல தவறுகளை செய்யக்கூடாது, செய்யக்கூடிய வேலைகளை செய்யாமலும் இருக்கக்கூடாது. இவங்க ரெண்டையுமே செஞ்சதுனால ஆண்டவர்கிட்ட பாவம் நம்மளை பிரித்து எடுத்து விட்டது. அடுத்து தப்பை ஒத்துக்கொள்ள வேண்டும். இவங்க 2 பேரும் இந்த தவறை என்ன செய்யலை, கடைசி வரைக்கும் ஒத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவே இல்லை. அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டீங்களா? ஆண்டோட ஜெபம் இல்லாமல், ஆண்டவரே இந்த தப்புக்களெல்லாம் நாங்கள் உணர்ந்துக்கிட்டு உங்கள் பாதுகாப்பை பெற உங்களுக்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் ஆண்டவரே, நாங்கள் நீங்கள் விரும்புகிற காரியத்தை மட்டும் செய்யணும். நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லியிருக்கீங்களோ அதை எதையுமே நாங்கள் செய்யக்கூடாது ஆண்டவரே. நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்களோ அதை நாங்கள் கவனமாக செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல மனசை நீங்கள் எங்களுக்கு தாங்க. நீங்கள் விரும்புகிறபடி நாங்கள் வாழணும். உங்கள்கிட்ட எதையுமே கேட்டு நீங்கள் தருதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிடணும். பிடிவாதமாக நாங்கள் உன்னை கேட்டு இது எங்களுக்கு வேணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட அடம் பிடிக்கக்கூடாது. உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல மனநிலையை தாங்க. இயேசுவின் பெயரில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆமீன். பாத்தியா, இந்த ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாதனால தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டப்பட்டாங்க. பார்த்தியா, இப்போ கூட ஒரு உண்மை சம்பவத்தை அண்ணன் உங்களோட சொல்ல போகிறேன், கேட்பீங்களா? அன்பான தம்பி தங்கச்சி, இந்த ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால அவங்க தண்டனையை பெற்றுக்கிட்டாங்கல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவன் தான். ஆனால் நம்ம செய்கிற பாவத்திற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. இந்த ஆதாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ பாவம் செய்ததுனால நெற்றி வேர்வை நிலத்தில் விழுவ அளவிற்கு நீ பாடுபட்டு தான் உழைக்கணும்னு சொன்னாங்க. ஏவாளை பார்த்து சொன்னாங்க, நீ குழந்தையை பெற்றெடுக்கும் போது வேதனையோடு கூட பெற்றெடுப்பாயின்னு சொல்லி சொன்னாங்க. சர்ப்பத்தை பார்த்து சொன்னாங்க, நீ ஆயுசு நாள் முழுவதும்
நீ வயிற்றுனால உருந்து போவான்னு சொல்லி ஒரு சாபத்தை கொடுத்தாங்க இல்லையா? தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு பார்க்க போகிறோம். விக்டர் 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 ஓடி வர்றான். அவங்க அப்பா அவன் கையில் ஒரு அழகான ஒரு லேம்பை கொண்டு வந்தாங்க. லேம்பை பார்த்தோன்னே விக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். டேடி, இந்த லேம்ப் ரொம்ப அழகாக இருக்குதே. ஆமாடா, ரொம்ப அழகாக இருக்குது, உனக்கே தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கையில் லேம்பை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த விக்டர் அந்த லேம்பை கரண்ட்டில் அவன் மாட்டுறான். மாட்டின உடனே அது அழகாக இருக்குது. பத்தியா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல டேடி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப விலை பெறுமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பாவும் சொன்னாங்க, ஆமாம் விக்டர், இது விலை அதிகம்தான், இதனுடைய விலை 1000 ரூபா. ஆனால் இந்த கடைக்காரன் எனக்கு 100 ரூபாய்க்கு தந்துட்டான். அப்படியே டேடி, இந்த லைட்டை உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டானா? ஆமாடா, 100 ரூபாய்க்கு தான் கொடுத்தான். எப்படிப்பா கொடுத்தான்? பத்தியா, இந்த லைட்டில் இங்கே பாரு, இந்த ஒரு பகுதி டேமேஜாக இருக்கா. இந்த டேமேஜினால இந்த லைட்டு விலையே போகலை. இந்த ஒரு சின்ன டேமேஜினால இந்த லைட்டுக்கு விலை இல்லாமல் போயிடுச்சுது. அதனால தான் எனக்கு 100 ரூபாய்க்கு அவன் கொடுத்தான். அப்படியா டேடி, டேடி பரவாயில்ல, இதை நான் வச்சுக்கிடுறேன்னு சொல்லி இதை வாங்கிட்டான். இந்த விக்டர் அவங்க வீட்டில் ஒத்திக்க ஒரு பையன். அவங்க அப்பா அம்மா அவனை நல்லா வளர்த்துருந்தாங்க. டெய்லி பைபிள் வாசிப்பான், டெய்லி ஜெபம் பண்ணுவான், சர்ச்சுக்கு போவான். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இந்த விக்டர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். தம்பி தங்கச்சி, நீ பைபிள் வாசிப்பல்ல, நீ ஜெபம் பண்ணுவல்ல, நீ சர்ச்சுக்கெல்லாம் போவல்ல, நீ சண்டே ஸ்கூலுக்கு போவல்ல, கட்டாயமாக பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு போகணும். சண்டே ஸ்கூலுக்கு தவறாமல் நீ போகும்போது தான் ஏசப்பா உன்னை ஆசீர்வதிக்க முடியும். நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அவன் கூடயே அது வளர்ந்துட்டு வர்றோம். இந்த விக்டரும் நல்ல பையனாக இருந்தான். அவங்க ஊரில் இருந்து அவன் 5th முடிச்சுட்டு 6th அந்த வருஷம்தான் அவன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் போய் அவன் ஜாயின் பண்ணான். அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவன் படிக்கும்போது அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக நல்லா படிக்கிற பையனாக இருந்தான். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, டேய் விக்டர், பாரு, நம்ம தேட்டரில் புதுசாக ஒரு சினிமா படம் வந்திருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விக்டர் சொல்கிறான், இல்லை நான் வரமாட்டேன், சினிமா பார்க்குறதெல்லாம் அது பாவம்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டேய் என்னடா, ஒரு நாள் சினிமா பார்த்தானே, உங்கள் அப்பாவுக்கு தெரிய போகுது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நம்ம போயிட்டு வந்துடுவோம். ஆமாம், டிக்கெட்டுக்கெலாம் காசு வேணும்ல, அதுக்கெலாம் நீ காசு கொடுக்க வேண்டாம், நாங்களே உனக்கு டிக்கெட் எடுத்துடுறோம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே போய் சொல்கிறான், இல்லை எங்கள் அப்பா அம்மா என்னை திட்டுவாங்க, சினிமா பார்க்குறது அது பாவம், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சொன்னோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, டேய் நீ பெரிய பரிசுத்தமான மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த படம் பார்க்க நீ எங்கள் கூட வரலன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிரும், அப்புறம் அங்கே யாரும் அவன்கிட்ட பேச மாட்டோம் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அப்படின்னு யோசிக்கிறான், என்ன செய்றது, டேய் நாளைக்கு வந்து சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு நடந்து வர்றான். நடந்து வரும்போது பல விதமாக யோசிக்கிறான். சரி நம்ம படம் பார்க்க போகலன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோமே, அப்போ என்ன பண்ணலாம்? சரி, ஒரு நாள் இந்த படத்தை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடலாம், ஆண்டவர் தான் எவ்வளோ பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவார்ல, அந்த ஒரு பாவம் தானே செய்ய போடுறேன், செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன்னு சொல்லி மனதை அவன் அப்படியே திறப்படுத்திக்கிட்டு அப்படி வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்து அவன் டேபிளில் வந்து உட்காரும்போது இந்த லேம்பை அவன் பார்க்குறான். இந்த லேம்பில் ஒரு சின்ன கரை, ஒரு சின்ன டேமேஜ் இருந்ததுனால இது விலை போகாத லேம்பாக மாறிடுச்சுது. அவனோடு கூட ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், விக்டர் நீ விலையேற பெற்றவன், இந்த ஒரு பாவத்தை நீ செஞ்சு நீ விலை மதிப்பு இல்லாதவனா நீ போறியா அப்படின்னு சொல்லி
ஆண்டு அவனோட கூட பேசின உடனே அவன் தீர்மானம் எடுத்தான். என் ஃப்ரெண்ட்ஸு என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன், அந்த தவறை செய்ய மாட்டேன், நான் என்ன கரப்படுத்த விட மாட்டேன், நான் ஆண்டுடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருப்பேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணினா. அவன் சினிமாவுக்கும் அவன் போகலை. அதனுடைய வாழ்வை கரைபடாதபடி பாதுகாத்து கொண்டான். அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனுக்கு அதிகமான உயர்வை, அதிகமான கனத்தை, நல்ல உயர்வை பெற்றுக்கொண்டான். தம்பி தங்கச்சி, சின்ன பாவம் தானே, இது அம்மாவுக்கு தெரியாதுல்ல, எல்லாரும் செய்கிறாங்கல்ல, நான் செஞ்சா என்ன எல்லாம் சொல்லாதப்பா. பாவத்தில் சின்ன பாவம் பெரிய பாவம்னு சொல்லி கிடையவே கிடையாது. எல்லாம் பாவம்தான். பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்குது. ஏசப்பா பாவத்தெல்லாம் சிலுவையில் அவங்க சுமந்து தீர்த்துட்டாங்க. பாவத்தை அறிக்கை செய்யும்போது அவன் நமக்கு மன்னிப்பு கொடுத்துட்றாரு, அது உண்மைதான். ஆனால் நீ செய்த தவறுக்கு உனக்கு தண்டனை உண்டு, அதை மறந்து போகாத. அது அவங்க தண்டனை கொடுத்தார்ல, ஏவாளுக்கு தண்டனை கொடுத்தார்ல, சர்ப்பத்துக்கு தண்டனை கொடுத்தார்ல, உனக்கும் நீனும் தவறு செய்யும்போது உனக்கும் தண்டனை உண்டு. என்ன, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீ படிப்படியாக நீ இழந்து போகிற பிள்ளையா இருப்ப. நீ பாவம் செய்யாதபடி ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவியா? ஜெபம் செய்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியின் மூலமாக மக்கள் அனைவரோடு கூட நீர் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக சிறுபிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரே நீர் தெளிவாக கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாடல்களின் வழியாக, மனப்பாட வசனத்தின் மூலமாக, குறு நாடகங்களின் மூலமாக, வேதாகம கதைகளின் மூலமாக, உண்மை சம்பவங்களின் மூலமாக அருமையான பிள்ளைகளோடு கூட நீர் பேசினீர். உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து நம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு பாவத்துக்கு தக்க தண்டனை உண்டு என்பதை உணர்ந்தவர்களாக பாவத்திலிருந்து விடுதலை பெற நீர் உதவிச்சு. விசேஷமாக இந்த கீழ்ப்படியாமை என்கிற அந்த பாவத்தின் நிமித்தமாக ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அன்பின் ஆண்டவரே, அப்படிப்பட்டதான நிலையிலே மக்கள் காணப்படாதபடிக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவிச்சு. இந்த 3ஆம் நாள் நிகழ்ச்சியை பார்த்து அனைவருடைய வாழ்க்கையிலையும் நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறார். தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும். துதி கன மகிமை அனைத்து உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சிட்டுக்குருவியே, சின்ன சிட்டுக்குருவியே, உன்னை சந்தோஷமா படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாய் பாடுறி, உன்னை அழகாக படைச்சது யாரு?
குருவி ஆசரக எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு உல்லாசமா பறக்கவே ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? ஆமான் சிட்டு குருவி அது மனுஷங்களுக்கு புரியவில்லையே. உங்களை காக்கிற ஆண்டவர் எங்களை காக்க மாட்டாரோ, இந்த உண்மையும் ஏனோ தெரியவில்லையே. லா 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 இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் எஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.